பிரியமானவர்களே, அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் தியானிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம். ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்ட காலங்கள் கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. அந்த காலத்தில் இருந்த சமுதாய அமைப்பு, இராணுவ அமைப்பு, அதை குறித்து ஒப்புவமையாய் அதைத்தான் எடுத்து பேச முடியும். ஆகவே தான் இந்த வார்த்தைகள். அதில் இந்த தமிழ் கொஞ்சம் பழைய தமிழ். பரிசை, கேடகம், இதெல்லாம் நமக்கு புரியாத ஒரு வார்த்தைகளாக இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நாம் இருக்கும் பொழுது எதிரி நம்மை ஒன்று செய்ய முடியாது. ஒரு கழுகு எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்குமோ, ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்குமோ, அதை போல ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சி என்று இதே தாவீது சொல்லுகிறார். அவர் தம்முடைய செட்டையை விரித்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். கோழி எப்படி தன் செட்டையின் கீழே தன் குஞ்சுகளை அரவணைத்து வைத்து கொள்ளுமோ, அதுவும் குறிப்பாக எதிரிகள் வருகிறார்கள் உடனே அந்த கோழி எப்படி தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்ளுமோ, அதே போல ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். இந்த பாதுகாப்பிலே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அவர் நமக்கு தருகிற காரியம் பாருங்கள், அவருடைய சத்தியம். அவருடைய சத்தியம் என்றால் அவருடைய வசனம். அவருடைய சத்தியம்தான் நமக்கு பரிசையும் கேடகம். நம்மை எதிரிகளிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது தேவனுடைய வார்த்தைகள், சத்தியம். அவருடைய சத்தியத்தை நாம் அதிகமாய் தியானித்து அதை நம்முடைய பழக்கமாய் நாம் கொள்வோமானால் அவர் செட்டைகளின் நிழலிலே நாம் இருப்போம். எதிரிகள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எதிரிகளின் கைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு எவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறீரப்பா. எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறீரப்பா. ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளுமா போல எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. அதே நேரத்தில் யுத்தத்தில் இருந்து, எதிரியின் யுத்த கணைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுகிற பரிசையும் கேடகமுமாய் உங்களுடைய சத்திய வசனங்களை தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. வசனத்திற்குள்ளாக எங்களை காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.